பெப்பர் ஸ்வீட் கார்ன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்து ஒன்றை உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணெய் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். முதல்ல கார்னை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். கார்ன் வந்து முங்குற அளவு நம்ம எடுத்துக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கார்ன் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். அதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. அதே மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வைக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். வெண்ணெய் உருகின உடனே நம்ம வந்து அந்த சோளத்தை ஆட் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். அதை ஆட் பண்ணிடலாம். அப்படியே நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிடும். 1/4 டீஸ்பூன் உப்பு. நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா பட்டரில் வந்து ஃப்ரை ஆகட்டும். அந்த அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கி விட்டுடலாம். காரம் தூக்கலாக இருக்கணும்னா கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னா நம்ம கம்மியாக போட்டாலே போதும். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சத்தான பெப்பர் ஸ்வீட் கார்ன் ரெடி.